மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததால் ஒன்றிய அரசு பள்ளிக் கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய 2151 கோடி ரூபாய் நிதியை வழங்காமல் இருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது தமிழ்நாட்டின் தொடர் வலியுறுத்தலாக இருக்கிறது. இந்நிலையில் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதோடு PM ஸ்ரீ திட்டத்தில் சேர்ந்தால் அடுத்த அரை மணி நேரத்தில் நிதி தருவதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். அரசு பள்ளிகளிலிருந்து சிங்கப்பூருக்கு கல்வி சுற்றுலா செல்லும் 42 மாணவர்களை சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்று கூறினார். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கேட்கலாம் 2151 கோடிங்கிறது 2018ஆம் ஆண்டு அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தது. 2018ஆம் ஆண்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க சில காரணங்களை சொல்லுகிறார்கள். PMCயை நீங்கள் ஒத்துக்குவாங்க, PMCயில் இந்த ஏன் மும்மொழி கொள்கை நீங்கள் ஒத்துக்கிட்டாதான் என்ன என்கின்ற அந்த விவாதங்களில் தான் அவங்க ஈடுபடுறாங்களே தவிர இவங்க பெர்ஃபார்மிங் பண்ணுறாங்க. இப்போ இவங்களை நம்ம கேள்வியே கேட்காம உங்களுக்கு நம்ம பணம் கொடுக்கணுப்பாங்கிற அந்த மனப்பான்மை ஏன் வர மாட்டேங்கிறது? அபிஷியல் நாங்கள் எல்லாத்திலுமே MP சார்ந்து எல்லா MPஸையும் நாங்கள் கூட்டிட்டு போகும் பொழுது நம்முடைய நம்ம நாடாளுமன்ற குழு தலைவர் நம்முடைய கனிமொழி அம்மையார் அவர்கள் தான் கூட்டிகிட்டே போகிறாங்க. நம்முடைய கூட்டணியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு MPஸும் ரெப்ரசென்ட் பண்ணி என் கூட ஒரு 10 பேர் நாங்கள் போகிறாங்கன்னு நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் NEPக்கு ஒத்துக்கோங்களேன், NEP இருக்க மும்மொழி கொள்கைக்கு ஒத்துக்கோங்க, இட்ஸ் மேட்டர் ஆஃப் செகண்ட், வித்தின் ½ hour உங்கள் பணத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்ன அர்த்தம்? அது ஆக நாங்கள் அவ்வளோ ஹம்பிளாக அப்ரோச் பண்ணுறோம். நாங்கள் செஞ்ச பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் அப்போ பேசும்போதே மாண்புமிகு இப்போ யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் சொல்லும்போது நானே ஐஎம் ஃப்ரம் நான் ஹிந்தி ஸ்டேட், நானே ஒரியாலேருந்து தான் வந்திருக்கேன், அப்போ நானே சொல்கிறேன் இல்லை அப்படிங்கும் பொழுது நான் சொன்னேன் சார் எங்களுடைய ஸ்டேட்டோடைய சென்டிமெண்ட்னு ஒன்று இருக்குது. மத்திய அரசு இதுபோன்ற அழுத்தங்களை தருவது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபுவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஒன்றிய அரசும் மாநில அரசும் சம பங்காளிகளை தவிர they are all equal. அவங்க ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு இன்னொருத்தர் கிடையாது என்பதை பாபா சாஹேப் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி டிபேட்ஸ்ல தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஆனால் இன்று ஒன்றிய கல்வி அமைச்சர் மாநில கல்வி அமைச்சரிடம் நீங்க எங்களுடைய மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நாங்கள் உங்களுக்கு அரை மணி நேரத்தில் நிதி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது கூட்டாட்சி தத்துவத்தை புதைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு. இந்திய அரசமைப்பு சட்டத்தை துச்சமென மதிக்கின்ற ஒரு ஏற்பாடு. ஒன்றிய அரசு ஒரு தேசிய கல்விக் கொள்கை என்கின்ற வகையில ஒரு கல்விக் கொள்கையை கொடுக்குமேயானால் ஒவ்வொரு மாநிலமும் அந்த மாநிலத்தினுடைய பண்பாடு, அந்த பண்பாட்டின் கூறாக இருக்கக்கூடிய மொழி, கல்வி, கற்றல் முறை உள்ளிட்டவைகளை உள்வாங்கிதான் மாநில அரசு தங்களுக்கான கொள்கைகளை வகுத்துக் கொள்ள முடியும். எந்த ஒரு மொழியையும் இன்னொரு மொழி பேசுற மக்கள் மீது திணிக்க முடியாது. அப்படி திணிப்பது என்பது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. எவ்வளவு நிதி நெருக்கடி இருந்தாலும் மத்திய அரசு நிதி நெருக்கடி கொடுத்தாலும் கல்வித்துறை சார்ந்து முதலமைச்சர் நிதியை கொடுத்து வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கமளித்திருக்கிறார்.